இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, சிறப்பாக இந்த புதிய நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையுமே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இன்று ஒரு பெரிய நாள், ஒரு புதுமையான ஒரு நாள், ஒரு அற்புதத்தின் நாள். ஏனென்றால் இந்த நாளை நமக்கு ஒரு அற்புதத்தின் நாளாகவே, கொடையின் நாளாகவே கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த புதிய நாளை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி இந்த நாளை தொடங்குவோம். அன்புக்குரியவர்களே, இன்று சிறப்பாக நம்முடைய தாயாம் திரு அவை ஆண்டவரின் தோற்ற மாற்ற பெருவிழாவை கொண்டாடுகிறது. இயேசுவினுடைய உருமாற்ற பெருவிழா என்று பழைய வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசுவினுடைய உருமாற்ற பெருவிழா. பிரியமானவர்களே, உருமாற்றம், ஏன் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது, ஏன் இந்த திருவிழாவை கொண்டாடுகிறோம் என்றெல்லாம் நாம் சிந்திக்கலாம். இதை சிறப்பாக இன்றைய மன்னாவின் மூலமாக இந்த நிகழ்வை நமக்கு நற்செய்தியாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் லூக்காஸ் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 28 - 36 முடிய பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே இயேசு தாபோர் மலைக்கு செல்கிறார். அந்த பெயர் குறிப்பிடப்படவில்லை, ஆனால் மலைக்கு செல்கிறார் என்றால் அந்த மலைக்கு பெயர் தாபோர் என்று சொல்கிறார்கள் விவிலிய ஆராய்ச்சியாளர்கள். எனவே அந்த தாபோர் மலையிலே இயேசு 3 சீடர்களை கூட்டி செல்கிறார். அங்கே ஒரு இறை அனுபவத்தை மக்களுக்காக, அந்த சீடர்களுக்காக உணர்த்துகிறார். பாருங்க, அப்ப இந்த ஆண்டவரின் உருமாற்ற பெருவிழா நமக்கு என்ன செய்தியை சொல்லுகிறது என்று நாம் இன்று ஏறெடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த பகுதியை சிறப்பாக, இந்த நற்செய்தி பகுதியை நான் நேற்றைய தினம் படித்து தியானித்த பொழுது எனக்கு கிடைத்த 3 முக்கியமான கருத்துக்களைத்தான் உங்களோடு இந்த பகிர்விலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, இயேசு தன்னுடைய வாழ்நாளில் எப்படிப்பட்டவராக இருந்தார், எப்படிப்பட்ட உணர்வை வெளிப்படுத்தினார் என்பதெல்லாம் அவருடைய வாழ்க்கையின் மூலமாக கற்றுக்கொள்ளுகிறோம். இந்த நற்செய்தியினுடைய முதல் கருத்தாக நான் தியானித்தது, இயேசுவினுடைய தோற்ற மாற்றம் கடவுளின் தன்மையை வெளிப்படுத்துகிறது. ஆம் பிரியமானவர்களே, கடவுளுடைய தன்மை எப்படிப்பட்ட தன்மை என்பதை இயேசு இந்த உருமாற்றத்தின் மூலமாக நிகழ்த்தி காட்டுகிறார். அவருடைய கடவுளுடைய ஆற்றல் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று அந்த 3 சீடர்கள் வியப்படைகிறார்கள். ஐயோ, எந்த அளவுக்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார், இந்த இடத்திலே இருந்துடலாமே, இங்கே 3 கூடாரங்கள் அமைச்சிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கலாமே, ஏன் கீழே போனா நமக்கு பாதிப்பு இருக்குது, மக்கள் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டிருக்காங்க, இங்க பாருங்க இவ்வளோ சுகமாக இருக்கிறதே, உங்களுக்கு ஒரு கூடாரம் எனக்கு ஒரு கூடாரம் அமைச்சிட்டு இங்கேயே இருந்துடலாமே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கடவுளுடைய தன்மையானது இயேசு உடம்பிலிருந்து வெளிப்பட்டதை 3 சீடர்கள் உணர்ந்து கொள்ளுகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இப்படி இயேசு கிட்ட கடவுளுடைய வல்லமை மிகுதியாக இருந்ததை இங்க வெளிப்படுத்துகிறார். ஏன்னா நிறைய மக்கள் அந்த வல்லமையை உணரல, யூதர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிட்ட இவ்வளவு கடவுள் தன்மை இருக்கிறது, அவர் கடவுள் வந்தவர், இவரே மெசியா என்பதை அவர்கள் மறுத்தார்கள். எனவேதான் இவர் கடவுளாகத்தான் இருக்கிறார், நீங்க நம்புகிற கடவுள் இவர்தான் என்று அந்த கடவுள் தன்மையை இயேசுவோடு வெளிப்படுத்துவதாக முதல் கருத்தானது நாம் தியானிக்க இருக்கிறோம். இரண்டாவதாக, இந்த விழாவினுடைய முக்கிய நோக்கமாக ஜபத்தின் மூலமாக ஆழ்ந்த இறை உறவு ஏற்படுகிறது. ஜெபிச்சா தாங்க நம்ம ஆண்டவரோடு இருக்கிற உறவானது ஆழப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபத்தினால தான் ஆண்டவர் இந்த வல்லமையை பெற்றார். ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, கடவுளை நினைக்க 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 அவருடைய உரு மாறுகிறது, கடவுள் தன்மை வெளிப்படுத்துகிறது. ஆம் பிரியமானவர்களே, இதைத்தான் அன்னை தெரேசாவினுடைய வாழ்க்கையில் கூட நம்ம பார்க்கலாம். அன்னை தெரேசா சொல்லுவாங்க, நான் இவ்வளோ பணி செய்கிறேன், அந்த புண்ணெல்லாம் துடைக்கிறேன், அப்படின்னு அழுகி போன நான் துர்நாற்றம் அடிக்கிற அந்த உடம்புல நான் துடைச்சி குளிப்பாட்டுவேன், அதெல்லாம் எப்படி உங்களால் செய்ய முடியுது? ஏன்னா எனக்கு இந்த வல்லமை, கடவுளுடைய ஆற்றல் எப்படி வருதுன்னா என்னுடைய ஜபம் என்று சொல்லுவார்கள். அப்படி அந்த ஜபம் ஜெபிக்க ஜெபிக்கத்தான் அவர்களால் எல்லாரையுமே அன்பு செய்ய முடிந்தது. எப்படிப்பட்ட சாகம் சிலையை தருவாயில் இருக்கிறவங்களுக்கு கூட அப்படியே அணைச்சி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து குளிப்பாட்டி துணி உடுத்தி அவர்களை அன்பு செய்தார்கள் இல்லையா? அது சாதாரணமாக எல்லாருக்கும் வந்துடாது. ஒருத்தவங்க அப்படியே ரோட்ல பிச்சை எடுக்கிறவங்க கொஞ்சம் ஒரு புண்ணு அடிபட்டு இருந்தாவே அதை பார்த்து முகம் சுழிப்போம் இல்லையா, ஐயோ அப்படின்னு திரும்பிடுவோம் அதை. ஆனா இந்த மாதிரி ஒரு பணி செய்யறாங்கன்னா அந்த ஜபம் தான் அன்னை தெரேசாவுக்கு உதவியாக இருந்தது. எனவே இயேசு கூட ஜபத்தினால் தான் இந்த ஆற்றலை உருமாற்றத்தை பெற்றார் என்று இந்த நற்செய்தி நமக்கு தெளிவாகவே சொல்லுகிறது.
இறுதியாக இந்த நற்செய்தியின் மூலமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முக்கியமான கருத்து என்னவென்றால், கடவுளினுடைய குரல் இயேசுவின் மகிமையை வெளிப்படுத்துகிறது. இதுதான் மூன்றாவது கருத்து. கடவுளுடைய குரல் இயேசுவினுடைய மகிமையை வெளிப்படுத்துவாக இருக்கிறது. அப்ப இயேசுனுடைய மகிமையை என்ன கடவுள் சொல்றார்? இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்க பிரியமானவர்களே, அவர் நிறைய பேர் ஒதுக்குனாங்க, வெறுத்தாங்க. யார் இவர் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாரு, சட்டத்துக்கு விரோதமா செய்யறாரு, ஓய்வு நாள் இப்பெல்லாம் பண்றாரு, பாவியும் கிட்ட போறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல, இவரே என்னுடைய அன்பார்ந்த மகன், இவரை நீங்கள் பூரிப்படைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை கடவுள் அவருடைய மகிமையை பற்றி முன்வைப்பதாகவே இந்த பகுதி அமைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த இயேசுவினுடைய தோற்ற மாற்ற விழா நமக்கு என்ன செய்தியை கூறுகிறது என்றால், நாம் இறைவனோடு ஜெபத்திலே இணைந்திருக்க வேண்டும். நாம் இறைவனோடு ஜெபத்திலே இணைந்திருந்தால் இயேசுவை போன்று கடவுள் தன்மையை நம்மால் வெளிப்படுத்த முடியும். நாம் அனைவருமே இறைவனுடைய சாயலாகத்தானே இருக்கிறோம். அப்படின்னா கடவுள் தன்மை நமக்கும் இருக்கிறது இல்லையா? நாம் செய்கிற பாவங்கள், தவறுகள் இறைவனை விட்டு விலகிச் செல்வதனால்தான் அந்த கடவுள் சக்தியை இழந்து விடுகிறோம். அப்ப கடவுளோடு இருக்கும்பொழுது அந்த கடவுள் சக்தி நமக்குள்ளும் இருக்கும். இரண்டாவது, ஜெபிக்க 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 நமது முகம் பிரகாசமாக மாறுகிறது. பாருங்க, நல்லா ஜெபிக்கிறவங்க முகத்தை பாருங்க, அப்படியே கிரேஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்ககிட்ட உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அவங்க முக மலர்ச்சியோடவே இருப்பாங்க. அந்த ஜபத்தின் மூலமாக நமது தோற்றம் மாறுகிறது. என்னன்னா, இப்படி சிடுசிடுன்னு வச்சிருக்கிற முகம், கோபமா இருக்கிற ஒரு முகம், எப்பவுமே சோகமா இருக்கிற ஒரு முகம், நம்ம ஜெபிக்க ஜெபிக்க அது அப்படியே பிரகாசமாக மாறுது. இதுதான் உருமாற்றம். உருமாற்றம்னா அப்படியே நம்ம உடம்புல அப்படியே லைட்டு போட்டு அப்படியே பிரைட்டா காமிக்கிறது கிடையாது. நம்ம முகத்திலேயே அந்த கலை தெரியும். துறவரத்தெல்லாம் சரி, குருக்கள்லாம் சரி, 5 நாள் தியானம், 7 நாள் தியானம் செய்வாங்க. தியானம் செஞ்சு வந்தாவே அவங்க முகத்தை பார்த்தா அப்படியே ஒரு பிரகாசமா இருக்கும். அப்ப அவங்க கடவுள் அந்த ஜப அனுபவத்தை அவங்க பெற்றதுனால தான் இந்த பிரகாசம் வந்தது நம்ம புரிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அப்ப அந்த ஒரு பிரகாசம் நம்ம வாழ்க்கையில் வரணும்னா ஜெபிக்க வேண்டும். இறுதியாக கடவுள் இவரே என் அன்பார்ந்த மகன் என்று அறிக்கையிட்டார். அவருடைய மகிமையை சொன்னது போன்ற கடவுளும் நமக்கு சொல்லுவார், அன்பு மகனே நீ என்னுடைய பிள்ளை, அன்பு மகளே நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னை பொறுத்து பூரிப்படைகிறேன், இவர்தான் என்னுடைய பிள்ளை என்று சொல்லி கடவுளே நமக்கு பெரிய சான்றாக இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த ஆண்டவரின் உருமாற்ற பெருவிழாவை கொண்டாடுகிற நாம் எனது வாழ்க்கையிலே, அன்றாட வாழ்க்கையிலே உருமாற்றம் பெற ஜெபிக்க வேண்டும், இறைவனோடு இணைந்து பயணிக்க வேண்டும். அப்பொழுது என்னையும் ஆண்டவர் மாற்றுவார், புதிய மாற்றத்தை கொண்டு வருவார், மகிழ்ந்திருப்பேன் என்ற உணர்வை உணர்ந்தவர்களாகவே இந்த நாளை தொடங்குவோம். பிரியமானவர், இப்பொழுது கண்களை மூடி இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். அன்பு தெய்வமே, இதோ சிறப்பாக இந்த நாளை பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இதோ இன்று நாங்கள் ஆண்டவரின் உருமாற்ற பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இந்த ஆண்டவருடைய உருமாற்றம் எங்களுக்கு ஜெபிக்க அழைப்பு விடுக்கிறது. நாங்களும் கடவுளுடைய பிள்ளை என்று எங்களுக்கு நினைவுபடுத்துகிறது. எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் நல்லதையே செய்ய, நல்லவர்களாக வாழ எங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கிறது. அன்பு தெய்வமே, இன்றைய மன்னா என்ற நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுக்கும், வலிமை கொடுத்திடும். எங்கு சென்றாலும் இவர்கள் தூய ஆவியால் நிரம்பி இவர்கள் ஒவ்வொரு காரியங்களும் செய்து மகிழ்ந்திருக்க கிருபை செய்வீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெறும் நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன்.
தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.